அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழை ஒருவன் தனது கஷ்டங்களும் கவலைகளும் எப்படியாவது தீர வேண்டும் என்று நடையாக கோவில் குளங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறான். இறைவனால் மட்டும்தான் நமது வறுமையை போக்க முடியும் என்று மனப்பூர்வமாக நம்பும் அவன் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை கோவில்களிலேயே கழிக்கிறான். ஆனாலும் அவனது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அவனது வறுமையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதனால் இறைவன் மேல் அவனுக்கு இருக்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் தனது வாழ்க்கையை நினைத்து இறைவன் மேல் அவனுக்கு முழுமையான வெறுப்பும் ஏற்பட்டு விடுகிறது. ஆனாலும் அப்போது கூட இறைவன் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவனது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதனால் தனது வாழ்க்கையவே முழுமையாக வெறுத்துவிட்ட அந்த ஏழை தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கிறான். உடனே அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் பெரிய பாறை ஒன்றின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அந்த பாறையை நோக்கி நடக்க தொடங்குகிறான். பாறைக்கு அருகில் சென்று விட்ட அவன் அந்த பாறையை ஒட்டினார் போல் முனிவர் ஒருவரின் ஆசிரமம் இருப்பதை பார்க்கிறான். உடனே அவனது மனதில் எப்படியும் சாகத்தான் போகிறோம், கடைசியாக இந்த முனிவரை சந்தித்து இறைவன் ஏன் நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு பிறகு சாகலாம் என்று அந்த முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்கிறான். ஆசிரமத்திற்குள்ளே சென்று முனிவரை சந்திக்கும் அந்த ஏழை முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, பரம ஏழையான எனக்கு இறைவன் எந்தவித உதவிகளையும் செய்யவே இல்லை. என் உயிரை தவிர என்னிடம் வேறு எந்த சொத்துக்களும் இல்லை, சொந்த பந்தங்களும் இல்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக இறைவன் எனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று தாங்கள் தான் விளக்க வேண்டும் என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர் ஏழையை பார்த்து, மகனே, உனது வாழ்வில் செல்வம் இல்லாமல் இருப்பதால் தான் நீ இறைவனை வெறுத்து தற்கொலை செய்யும் எண்ணத்துடன் என்னை காண வந்துள்ளாய். ஆகவே உனக்கு தேவையான அளவு செல்வத்தை நான் உனக்கு கொடுத்தால் நீ தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை மாற்றிக் கொள்வாயா என்று அந்த முனிவர் இந்த ஏழையிடம் கேட்கிறார். முனிவர் பொன்னும் பொருளும் தருவதாக சொன்ன உடனேயே அந்த ஏழை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான். எனது தற்கொலை எண்ணத்தை நான் இப்போதே கைவிட்டு விடுகிறேன், எனக்கு செல்வத்தை தாருங்கள் சுவாமி என்று அந்த முனிவரின் காலில் விழுந்து வணங்குகிறான். உடனே அந்த முனிவர் ஏழையை பார்த்து, என்னிடம் இருக்கும் எல்லா செல்வத்தையும் நான் உனக்கே தந்து விடுகிறேன். ஆனால் அதற்கு பதிலாக இறைவன் உனக்கு கொடுத்திருக்கும் செல்வங்களை நீ எனக்கு தந்துவிட வேண்டும், அதில் உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார். முனிவர் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்த அந்த ஏழை, நமக்குத்தான் இறைவன் எந்த செல்வத்தையும் தரவே இல்லையே என்று நினைத்துக் கொண்டு, முனிவர் பெருமானே, உங்களது நிபந்தனைக்கு நான் சம்மதிக்கிறேன். என்னிடம் இருக்கும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு உங்களிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறான். உடனே அந்த முனிவர், உனக்கு நான் 10,000 பொற்காசுகளை தருகிறேன், அதற்கு பதிலாக உனது இரு கரங்களையும் எனக்கு வெட்டி கொடுத்து விடு என்று கூறுகிறார். முனிவர் சொன்னதை கேட்ட அந்த ஏழை ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான். ஆனாலும் அவன் உடனே சுதாரித்துக் கொண்டு, 10,000 பொற்காசுகளுக்காக எனது கரங்களை நான் இழக்க முடியாது, ஆகவே வேறு ஏதாவது கேளுங்கள் முனிவர் பெருமானே என்று கூறுகிறான். அப்போது அந்த முனிவர், நான் உனக்கு 30,000 பொற்காசுகளை தருகிறேன், உனது கால்கள் இரண்டையும் வெட்டி எனக்கு கொடுத்து விடு என்று கூறுகிறார். ஆனால் கால்களை வெட்டி கொடுப்பதற்கும் அந்த ஏழை சம்மதிக்காமல், முனிவரே, வேறு ஏதாவது கேளுங்கள் என்று கூறுகிறான். உடனே அந்த முனிவர், அப்படி என்றால் உனது இரு கண்களையும் எனக்கு கொடுத்து விடு, நான் உனக்கு 1,00,000 பொற்காசுகளை தருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் முனிவர் கேட்ட எந்த பொருளையும் கொடுக்க முடியாத அந்த ஏழை அந்த முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, நீங்கள் கேட்கும் பொருட்கள் எல்லாமே இறைவன் எனக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை எனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டுகளாக இறைவன் நமக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று முட்டாள்தனமாக இருந்து விட்டேன், ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று முனிவரின் காலில் விழுந்து கதறுகிறான். அப்போது அந்த முனிவர் ஏழையை பார்த்து, மகனே, நாம் உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் கரங்களையும் கால்களையும் கொடுத்துள்ளார். நாம் சிந்தித்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் மூளையையும் கொடுத்து சிந்திக்கும் திறனையும் கொடுத்திருக்கிறார். அப்படி மனிதனுக்கு இறைவன் கொடுத்த இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நாம் நமக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இறைவன் நமக்கு எந்த உதவியையுமே செய்வதில்லை என்று முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எப்போது அந்த முட்டாள்தனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் நமது வாழ்க்கையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறார். முனிவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் அந்த ஏழைக்கு இறைவன் எவ்வளவு உண்மையானவர் என்பது புரிய வருகிறது.